ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்துச்சு. அதில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்துச்சு. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இனிப்பான பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு முதலை ஓய்வெடுப்பதற்காக கரைக்கு வந்துச்சு. அப்போ குரங்கு இந்த முதலைக்கு சில நாவல் பழங்களை கொடுத்துச்சு. முதலைக்கு அந்த பழம் மிகவும் பிடித்திருந்தது. உடனே முதலையும் குரங்கும் நண்பராயிடுச்சு. தினமும் பழங்களை குரங்கு கொடுக்க அந்த முதலை சாப்பிட்டுட்டு மீதி பழத்தை கொண்டு போய் தன் மனைவியிடம் கொடுத்துச்சு. மனைவியினோட பேராசை, இந்த பழமே இவ்வளோ ருசியாக இருக்கே, அதை கொடுத்த குரங்கினதையும் எவ்வளோ ருசியாக இருக்கும், அது வேண்டுமென்று அடம்பிடித்தது. இந்த கணவன் முதலில் அதை மறுத்துச்சு. பிறகு மனைவியின் பிடிவத்தை தாங்க முடியாமல் முதலை ஒத்துக்கொண்டது. குரங்கிடம் சென்று, என் மனைவி உனக்கு விருந்து வைக்க ஆசைப்படுகிறாள், வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று குரங்கை கூப்பிட்டது. இதை உண்மை என்று நம்பிய குரங்கும் முதலையுடன் சென்றது. சிறிது தூரம் சென்ற பிறகுதான் முதலை உண்மையை சொன்னது. இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சியை அடைந்தாலும் பதட்டப்படாமல், ஐயோ நண்பா, இதை முதலே சொல்லக்கூடாதா? என் இதயத்தை மரத்திலேயே வைத்துவிட்டு வந்து விட்டேனே, நாம் இருவரும் திரும்பி சென்று அதை எடுத்து வருவோம் என்று முதலிடம் கூறியது. முட்டாள் முதலையும் அதை நம்பி கரையை நோக்கி திரும்பியது. கரை வந்ததும் குரங்கு வேகமாக மரத்தில் ஏறிக்கொண்டது. குரங்கு முதலிடம் சொன்னது, உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே உன்னிடம் போய் சொன்னேன். பேராசை கொண்ட உன்னுடன் இனி எனக்கு எந்த நட்பும் வேண்டாம் என்று குரங்கு கூறியது. பார்த்தீங்களா, ஆபத்தான நேரத்தில் பதட்டப்படாமல் எத்தகைய சிக்கலில் இருந்தாலும் நம்ம தப்பிச்சிடலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம தமிழ் உலக நம்பர் 1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி